बरस गोले, किरणों की बाहें उड़ के चले प्यारे से वतन मीठे से वतन இன்று சர்வசக்திமான் தந்தை தனது சக்திமிக்க குழந்தைகளை பார்க்கின்றார். शक्तिशाली बच्चों को देख रहे सर्वशक्तियों का जन्म सिद्ध अधिकार का பிறப்பிலிருந்தே தந்தை உங்களுக்கு அனைத்து சக்திகளுக்குமான ஒரு உரிமையை கொடுக்கின்றார். सर्व शक्तियों का मालिक बना दे। वरदाता के नाते से
அனைத்து சக்திகளுக்குமான ஓர் உரிமையை கொடுக்கின்றார். शक्तिवान அதாவது அவர் உங்கள் பிறப்புரிமையை உங்களுக்கு கொடுக்கின்றார். सर्वशक्ति पावक அத்துடன் நீங்கள் பிறந்தவுடனேயே ஆசீர்வாதங்களை அருள்பவராக இருந்து உங்களை ஒரு மாஸ்டர் சர்வசக்திவானாக்கி वरदान दे देते நீங்கள் அனைத்து சக்திகளையும் பெற்றுக் கொண்டிருப்பீர்களாக எனும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். स्थिति ஒரு மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்ற ஸ்திதி स्थिति नहीं ஒரு சிறிய விடயமல்ல. ये श्रेष्ठ அது ஒரு மேன்மையான ஸ்திதியும் परमात्मा द्वारा उनका दिल का कितना नशा रखती है टाइटल कितने कार्य सफल कर देते हैं। அதாவது பரமாத்மாவிடமிருந்து பெறப்படுகின்ற இந்த அது உயர்ந்த பட்டமாகும். இந்த பட்டத்தையிட்டு நீங்கள் எவ்வளவு போதையை கொண்டிருக்கின்றீர்கள்? इसमें कितनी खुशी இந்த பட்டமானது பல்வேறு பணிகளையும் வெற்றிகரமானவை ஆக்குகின்றது. இந்த பட்டம் கடவுளிடமிருந்து கிடைக்கப்படுகின்ற பட்டமாகும். இந்த பட்டம் எங்களில் அதிகளவு சந்தோஷத்தையும் சக்தியையும் நிரப்புகின்றது என்று பாப்தாதா கூறியிருக்கின்றார். आप दृष्टि यूं ही देते बाबा, आप दृष्टि यूं ही देते रहो बाबा, सुख सागर में गहरे उतर जाऊं, सुख सागर में गहरे उतर जाऊं, पल के ना पल भर बंद मेरी हूँ, पल के ना पल भर बंद मेरी, इन लहरों को दामन में भर जाऊं, इन लहरों को दामन में भर जाऊं, आप दृष्टि यूं ही देते रहो बाबा। हो गई अपनी हाल ही नैना, बाबा आपकी रूहानी नजरों से, पा लिया है मुझे था जो पाना, ये आवाज निकले अंतर से, आप शक्ति यूं ही भरते रहो बाबा, आप शक्ति यूं ही भरते रहो बाबा, इस देह की दुनिया से उड़ जाऊं, इस देह की दुनिया से उड़ जाऊं, आप दृष्टि यूं ही देते रहो बाबा।
जन्नत की खुशबू बिखर जाऊं, बनके जन्नत की खुशबू बिखर जाऊं। आप दृष्टि यूं ही देते रहो बाबा। हर कल्प यूं ही मिलते रहेंगे, प्रीत की डोरी ऐसी है बांधी, आपसे दूर ना रह सकेंगे। आए माया की कितनी भी आंधी, प्यार की वर्षा करते रहो बाबा, प्यार की वर्षा करते रहो बाबा। मैं स्नेह के मोती से भर जाऊं, मैं स्नेह के मोती से भर जाऊं। आप दृष्टि यूं ही देते रहो बाबा, आप दृष्टि यूं ही देते रहो बाबा। सुख सागर में गहरे उतर जाऊं, सुख सागर में गहरे। ஓம் சாந்தி. உங்களது சரீரத்தை இலேசாக வைத்து உங்கள் கால்களை பாதங்களை சற்று தளர்வாக ரிலாக்ஸாக வைத்திருங்கள். இப்போது பாதத்திலிருந்து என்னுடைய சக்திகளை மேல் நோக்கி கொண்டு செல்கின்றேன். எனது சரீரத்தை இலேசாக்கியவாறு எனது விழிப்புணர்வினை இப்போது நெற்றியின் இரு புருவங்களுக்கு மத்தியில் கொண்டு வருகின்றேன். எனது மனம் என்னும் கண்ணாடியில் என்னையே நான் பார்க்கின்றேன். இவ்வளவு அழகிய ஒளி வடிவிலான நட்சத்திரம் போல் பிரகாசிக்கின்ற நான் ஒரு அழிவற்ற ஆத்மா ஆவேன். நானே இந்த சரீரத்தின் அதிபதியாக இருந்து எனது மனம், புத்தி, சம்ஸ்காரங்களை ஆட்சி புரிகின்றேன். எனது புலன் அங்கங்களும் என் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றன. நான் எனது ஆதி சொரூபமான அமைதியின் சொரூபமாக இருக்கின்றேன். அமைதி என்னிடமிருந்து எனது உடல் முழுவதும் பரவி ஒவ்வொரு அணுக்களாக சென்று அந்த அமைதி சக்தியை எனது சரீரம் அனுபவம் செய்கின்றது. இந்த அமைதியின் சக்தியானது நாலாபுறமும் பரவி செல்கின்றது. இதுவே என்னுடைய இயல்பான சுபாவமாகும்.
பரமாத்மாவினால் பல கோடிக்கணக்கான ஆத்மாக்களிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மேன்மையான ஆத்மா நானாவேன். இப்போது நான் இந்த சரீரத்திலிருந்து என்னை விடுவித்து எனது உண்மையான இருப்பிடமான சாந்திதாமம், அமைதி தாமத்தை நோக்கி எனது பயணத்தை முன்னெடுக்கின்றேன். சூரிய சந்திர சத்தத்துக்கு அப்பால் மேலே பறந்து செல்கின்றேன். சூட்சும வதனத்தையும் தாண்டி செம்பொன் நிறமான ஆழ்ந்த அமைதியான பரந்தாமத்தை வந்தடைகின்றேன். நான் ஆத்மா, ஜோதி பிந்துவான நான் எனது ஆன்மீக தந்தையான பரமாத்மா சிவ் பாபாவிற்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். ஆதி தூய்மையும் அமைதியும் சூழ்ந்த இந்த இடம் எனது ஆதியானதும் அனாதியானதுமான இருப்பிடமாகும். எனது கவலைகள் அனைத்தையும் மறந்து ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்கின்றேன். சர்வசக்திவான் சிவபாபா என்னை அருகாமையில் அழைத்து, குழந்தாய், உன்னையே நீ மறந்திருந்தாய், உனது சக்திகளை நீ மறந்திருந்தாய். இப்போது நானே உனக்கு என்னை அறிமுகப்படுத்தியுள்ளேன். 5000 வருடங்களுக்கு பிறகு இந்த சங்கம யுகத்தினிலே உன்னை நான் எனக்கு உரியவனாக்கிக் கொண்டேன். என்னுடைய சக்திகள் அனைத்தையும் உனக்கு பரிசாக அளித்துள்ளேன். சர்வ சக்திவானுடைய சகவாசத்தில் இருப்பதால் நீ எப்போதும் ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான் நிலையை அனுபவம் செய்கின்றாய். சிவபாபாவை பார்த்தவாறே, அவரது வசனங்களையும் கேட்டவாறே அந்த சிவபாபாவினுடைய சக்திகளில் என்னை நான் நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன்.
பாபாவினுடைய சகவாசம் எப்போதும் என்னை பலசாலியாக்கிக் கொண்டிருக்கின்றது. உலகமே தேடி அலைந்த சர்வ சக்திவான் எனது தந்தையாக, எனது சகபாடியாக ஆகியுள்ளார். என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை. இப்போது நான் சர்வ சக்திவானிடமிருந்து மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற அதிவிசேட பட்டத்தை பெற்றிருக்கின்றேன். இந்த பட்டமானது ஒவ்வொரு தடைகளையும் தகர்த்தெறிந்து என்னை ஒரு வெற்றி சொரூபமான ஆத்மாவாக மாற்றியுள்ளது. பாபாவிற்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து பரந்தாமத்திலிருந்து இப்பூவுலகை நோக்கி எனது பயணத்தை தொடர்கின்றேன். இப்போது நான் எனது சரீரத்தின் இரு புருவங்களுக்கு மத்தியில் அதிபதி என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன். எனது விழிப்புணர்வில் நான் சர்வ சக்திவானின் நேரடியான குழந்தை. அனைத்து சக்திகளும் பொக்கிஷங்களும் என்னுள்ளே உள்ளது என்ற விழிப்புணர்வுடன் சகல காரியங்களையும் செய்ய தயாராகியுள்ளேன். வெற்றி எனது கழுத்து மாலையாக உள்ளது. ஓம் சாந்தி. Let anything happen, come what may, whatever situations come, because situations will come. Maya is listening, so Maya will show its forms, won't it? But Maya's work is to come, and your work is to சூழ்நிலைகள் வந்தால் become victorious over Maya. தான் செய்யும். You shouldn't say this happened and that happened. Don't do that. Don't say it. எனவே It will come. It will happen. ரூபத்தை காட்டுவாள் இல்லையா? This Bapdada has already told you beforehand, because Maya is listening மாயை and it is very clever. இது நிகழ்ந்தது, அது நிகழ்ந்தது. But however clever Maya may be, but you are the children of the Almighty Authority Father. You are
the companions நீங்கள் of the Almighty Father. So what can Maya do in front of you? மாயையால் உங்களை என்ன செய்ய முடியும்? सर्वशक्तिमान की संतान हो, तुम सर्वशक्तिमान की संतान हो। कौन कहता है महज इंसान हो, सर्वशक्तिमान की संतान हो, तुम सर्वशक्तिमान की संतान हो। वाणी में माधुर्यमय वरदान हो, वरदान हो। सर्वशक्तिमान की संतान हो, तुम सर्वशक्तिमान की संतान हो। स्नेह शक्ति संपदा, तुम अमर निर्भय सदा और सर्वदा। तुम में संचित स्नेह शक्ति संपदा, तुम अमर निर्भय सदा और सर्वदा। दिव्य ज्योति पुंज की पहचान हो, पहचान हो। सर्वशक्तिमान की संतान हो, तुम सर्वशक्तिमान की संतान हो। ஓம் சாந்தி. ஆத்மாவாகிய நான் ஒளி வடிவிலான இந்த உடலிலே அமர்ந்திருக்கின்றேன். தேவதை வடிவிலான இந்த உடலினில் இருந்தவாறு ஒரு வினாடியில் சூட்சும வதனம் பாப் தாதாவின் முன்னால் வந்தடைகின்றேன். சர்வசக்திவான் பாப் தாதா என் முன்னால் அமர்ந்திருந்து எனக்கு ஞானம், சக்திகள்
தெய்வீக குணங்களினால் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். பாப்தாதாவின் கலரினால் நிறமூட்டப்பட்டுள்ளேன். பாப்தாதாவின் உலக சேவையின் கருவியான நான் அவருடன் ஒன்றிணைந்து கம்பைன் ரூபத்தில் இருந்தவாறு சூட்சும வதனத்திலிருந்து ஒளியிலான அதிர்வலைகளை இப்பூவுலகை நோக்கி பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். முழு உலகமும் இப்போது அமைதி, அன்பு சக்திகளினால் நிரப்பப்படுகின்றது. முழு உலகமும் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஆன்மீக அன்பு, ஆன்மீக சக்தியானது எனது சகோதர ஆத்மாக்கள் அனைவருக்கும் அவர்களது தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கின்றது. பாப் தாதாவின் தூய தெய்வீக அதிர்வலைகள் இப்பூவுலகின் ஆத்மாக்கள் பஞ்ச தத்துவங்களை தூய்மைப்படுத்துகின்றது. அனைத்துமே புதுப்பிக்கப்படுகின்றது. பாப் தாதாவுடன் ஒன்றிணைந்து முழு உலகத்திலுமே பல்வேறுபட்ட நோய்களினால் தவித்துக் கொண்டிருக்கின்ற எனது சகோதர ஆத்மாக்களுக்கு பாபாவினுடைய சக்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் அனைவரும் பூரண சுகம் பெற பாபாவிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். முழு உலகமும் 5 தத்துவங்களும் மறுபடியும் அவர்களுடைய தூய்மையினால் அனைவருக்கும்
சந்தோஷத்தை அளிக்கின்றன. Today, Bap Dada went over at Amrit Vela. What did he go to see? He went to see பயணம் சென்றிருந்தார். that Bap Dada has given you a long garland of titles of self-respect. And மிக நீண்டதொரு சுயமரியாதை தலைப்புகளின் மாலையை if you பார்ப்பதற்காக சென்றார். or stabilize yourself in any one of these titles of self-respect, நீங்கள் உங்களை இந்த சுயமரியாதை தலைப்புகள் ஏதாவதொன்றில் ஸ்திரப்படுத்தி then after some time சில சமயங்களின் பின்னர் the awareness of another title and then the third and so on in this way, turn the beads like the beads of a rosary are turned. ஸ்திரப்படுத்தி You will realize that ஒரு each மாலையின் மணிகளை title of திருப்புவது போல் self-respect is so elevated, so great. And just imagine who has given you those அப்பொழுது titles. The world Almighty மரியாதை Authority தலைப்புகள் has ஒவ்வொன்றும் given எத்தனை titles to each child of என்பதை His. உணர்ந்து He has given you the யார் அந்த தலைப்புகளை self-respect of so வழங்கியது many செய்து titles. பாருங்கள். You have to use them. உலக சர்வசக்திவான் தனது ஒவ்வொரு குழந்தைக்கும் தலைப்புகளை வழங்கியுள்ளார். There is no other authority who can lessen your self-respect. No one else has or rosary of self-respect of so many titles as you have received. Bap Dada has said that in golden age you will get a kingdom. உலக சர்வசக்திவான் தனது ஒவ்வொரு குழந்தைக்கும் தலைப்புகளை வழங்கியுள்ளார். Titles of self-respect are the gift given to you at the confluence age. Only at the confluence age. So when Bap Dada sees his children, அவர் குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருக்கும் பல சுயமரியாதை தலைப்புகளை வழங்கியுள்ளதால் நீங்கள் அவற்றை உபயோகித்து the vision of the உங்களுடைய இந்த self-respect சுயமரியாதையை each child has, குறைக்கக்கூடிய வேறு and he says, wow, my child, எந்த wow. அதிகாரியும் So கிடையாது. stabilize yourself in that வேறெவரும் self-respect. நீங்கள் பெற்றது Ask போல் yourself, who am பல்வேறு I? தலைப்புகளை என்றுமே One time பெற்றதில்லை. bring one title of self-respect, another time bring another title of சுயமரியாதைக்குரிய self-respect. பல்வேறு தலைப்புகளின் you, மாலையை and then check. வேறொருவரும் பெற்றதில்லை. சத்திய யுகத்தில் நீங்கள் ஓர் ராஜ்யத்தை பெறுவீர்கள் என பாப் தாதா கூறியுள்ளார். That whether the title of ஆனால் self-respect which இந்த you had in Amrit சுயமரியாதைக்குரிய Vela has தலைப்புகளின் it been maintained? இந்த மாலை Have you used சங்கம யுகத்தில் that உங்களுக்கு title கொடுக்கப்பட்ட throughout the பரிசாகும். day? Because the method for increasing your பாப் தாதா treasures is ஒவ்வொரு that the குழந்தையையும் more you are able சுயமரியாதையின் to பார்வையுடனே use them, பார்க்கின்றார். the more your treasures will increase. அத்துடன் அவர் கூறுகின்றார், ஆகா எனது குழந்தையே ஆகா. எனவே அந்த சுயமரியாதையில் உங்களை So today, ஸ்திரப்படுத்துங்கள். Bap Dada was observing நான் யார் என உங்களை வினவுங்கள். that சில வேளைகளில் observing each child, finding சுயமரியாதைக்குரிய out ஒரு தலைப்பையும் which child இன்னொரு வேளையில் has சுயமரியாதைக்குரிய இன்னுமொரு தலைப்பையும் rosary. முன்னால் Because and Bap Dada noticed that some had a big
rosary இன்று round their அந்த neck, வேளையில் a garland round their இருந்த neck, and some had a small garland round their neck. விசேடமான And தலைப்பை if it is small, நான் நாள் முழுவதும் then பேணினேனா, sometimes that நான் அதனை garland நாள் vanishes முழுவதும் also. உபயோகித்தேனா? So உங்கள் Baptada went down பொக்கிஷங்களை and அதிகரிப்பதற்கான observed வழிமுறை the அவற்றை children, நீங்கள் just as you பயன்படுத்துவதாகும். have the treasures of self-respect, அப்பொழுது இந்த பொக்கிஷங்கள் titles of அதிகமாக self-respect. அதிகரிக்கும். Similarly, you have the treasures இன்று of all எந்த the குழந்தை powers, நீண்ட மாலையை each கொண்டிருக்கின்றார் power, each என்று virtue. பாப்தாதா Use these அவதானித்தார். powers, use these சிலர் virtues, பெரிய மாலையை make use தங்கள் of them. கழுத்தில் கொண்டிருந்தனர். இன்னும் சிலர் குறுகிய மாலையை தங்கள் கழுத்தில் கொண்டிருந்தார்கள் The problem which என்று comes, பாப்தாதா பார்த்தார். and you start அது complaining that சிறியதாக Maya இருந்ததால் has come, சில Maya has சமயங்களில் come. அந்த Actually, மாலை Maya மறைந்துவிடும். has already told எனவே Baba that பாப்தாதா Baba, I don't அந்த want to வேளையில் go, but then சுற்றி they சென்று invoke me. அவதானித்தார். The children invite me. குழந்தைகள் So what can I do? சுயமரியாதைக்குரிய தலைப்புகளின் பொக்கிஷத்தை கொண்டிருப்பதை போன்றே நீங்கள் அனைத்து சக்திகளின் பொக்கிஷங்களையும் கொண்டுள்ளீர்கள். ஒவ்வொரு நற்குணத்தையும் Because ஒவ்வொரு if சக்தியையும் you have any இந்த சக்திகளையும் thought of நற்குணங்களையும் any உபயோகியுங்கள். weak thought, it is அவற்றை like பயன்படுத்துங்கள். invoking Maya. மாயை வந்துவிட்டால் Although மாயை you may not வந்துவிட்டால் என்று want to do நீங்கள் that, முறைப்பாடு but செய்ய then it comes. ஆரம்பிக்கின்றீர்கள். So who மாயை becomes more ஏற்கனவே powerful? பாபாவுக்கு You don't want கூறினார். someone to come and பாபா, still it comes. நான் வர Then விரும்புவதில்லை. who's more powerful? ஆனால் அவர்கள் So என்னை Maya becomes more வரவழைக்கின்றார்கள். powerful, is it not? Who is more குழந்தைகள் powerful, என்னை Maya or you? அழைப்பதனாலேயே நான் வருகின்றேன். It comes எனவே even if you are not நான் inviting என்ன me, செய்ய that முடியும்? means Maya is more powerful. நீங்கள் Is it not? ஏதாவது பலவீனமான எண்ணத்தை Today கொண்டிருப்பது the old year is மாயை finishing. வரவழைப்பதை போன்றதாகும். நீங்கள் அதை செய்ய விரும்பாத new year, காலம் அது வருகின்றது. Let there be new zeal, new enthusiasm. எனவே யார் அதிக சக்திசாலி ஆகுகின்றார்? ஏதாவது ஒன்று வருவதை நீங்கள் விரும்பவில்லை, ஆனால் அது வருகின்றது. எனவே யார் அதிகம் சக்திசாலி? எனவே மாயை மிகவும் சக்திசாலி ஆகுகின்றாள், இல்லையா? மாயையா அல்லது நீங்களா அதிக சக்திசாலி? நீங்கள் வரவழைக்காது விட்டாலும் அது வருகின்றது. எனவே மாயையை அதிக சக்திசாலி, இல்லையா? எனவே இன்று பழைய வருடம் முடிவடைந்து புது வருடத்தில் புது ஊக்கமும் உற்சாகமும் காணப்படுகின்றன. சங்கம யுகத்தின் புகழானது ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தால் நிறைந்த நாள் என்பதாகும். உற்சாகம் என்றால் ஒவ்வொரு நாளும் விழா ஆகும். ஹிந்தியில் உற்சவ் என்றால் உற்சாகமும், உற்சவ் என்றால் விழாவும் ஆகும். ஓம் சாந்தி.
पानी